பிரசிடென்ட் பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் பேருக்கு தான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். பட் உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இவர் வந்து சுப்ரீம் கமாண்டராக இருக்கார் ஏர் ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி அப்புறம் இந்தியன் மிலிட்ரிக்கு. இவர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுறாரு. ஆர்டிகல் 53 வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியனை குறிக்குது. பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 35 நிரம்பியவராக இருக்கணும். இவர் ப்ராஃபிட்டுக்காக ஒரு ஆஃபீஸை வந்து பயன்படுத்தக்கூடாது. இவர் லோக்சபா மெம்பராக கண்டிப்பாக இருக்கணும். பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் ஆகணும்? எலக்ட்ரல் காலேஜ் மூலியமா 10 எலக்டர்ஸ் இல்லைனா another 10 எலக்டர் மூலியமா பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பிரசிடென்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எலக்ட்ரல் காலேஜுங்கிறது போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்புறம் ஸ்டேட் மெம்பர்ஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஸோ இவங்க தான் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கிறாரு. இவர் ஆஃபீஸு போகிறதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட வந்து உறுதி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 27 படி பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. கவுன்சில் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. பிரதமரோட ஆலோசனை படி. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் மற்ற ஜட்ஜஸை வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. கம்ப்யூட்டரில் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் அதர் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் மெம்பர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் அதர் கண்ட்ரிஸுக்கு வந்து அம்பாசிடராகவும் ஹை கமிஷனரும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. லெஜிஸ்லேட்டிவ் பவரை பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து 2 முறை வருஷத்துக்கு அழைப்பு கொடுப்பாரு. பாராளுமன்றத்தில் ஏதாவது பில் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து கன்வே பண்ணுவார். லா ஆஃப் ஆக்ட் வந்து ஒன்லி பிரசிடென்டால் மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். மணி பில் வந்து பார்லிமெண்ட்டால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது பிரசிடென்ட் அப்ரூவல் இல்லாமல். அதே போல் பிரசிடென்ட் நினைச்சாருன்னா பார்லிமெண்ட்டில் எந்த செஷன் வேணாலும் டெர்மினேட் பண்ண முடியும். லோக்சபா வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஹவுஸை வந்து கலைக்க பிரசிடென்டால் முடியும். அதே போல் பிரசிடென்ட் வந்து 12 பேரை வந்து நாமினேட் பண்ணுறாரு. ராஜ்யசபாவில் 12 பேரை நாமினேட் பண்ணுறாரு. லிட்ரேச்சர், சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு அப்புறம் சோசியல் சர்வீஸுங்கிற முறையில். லோக்சபாவில் வந்து 2 பேர் நாமினேட் பண்ணுறாரு. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்த 2 பேர் நாமினேட் பண்ணுறாரு. ஆனுவல் பட்ஜெட் வந்து லோக்சபாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். பாராளுமன்றத்தில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை பிரசிடென்டால் முன்னாடியே பார்க்க முடியும். கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. அவர் பரிந்துரை செய்யும் போது நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட். கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் அன்எக்ஸ்பெக்டடாக செலவுகள் வரும்போது அதை அட்வான்ஸாக அவரால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் இருக்குது. தண்டனை வழங்கும் அதிகாரம், தண்டனை மாற்றும் அதிகாரம், நிவாரணங்கள் மற்றும் ஓய்வுகள் குறித்த அதிகாரங்கள். மிலிட்ரி பவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53 படி சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் யூனியனில் இருக்கார். எமர்ஜென்சி பவர் பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356, ஃபினான்சியல் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 360. இதெல்லாம் பிரசிடென்ட்டோட எமர்ஜென்சி பவர்ஸ். அடுத்து ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். அவர் அது கைப்பட வைஸ் பிரசிடென்ட்கிட்ட லெட்டர் எழுதி கொடுக்கும்போது கான்ஸ்டியூஷனில் வயலேஷன் ஏற்படும் போது அவர் ஆஃபீஸை விட்டு விலக்குறாங்க, இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 61 படி பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு ஹவுஸில் தீர்மானம் எடுக்கிறாங்க.
தீர்மானம் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 1/4 டோட்டல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும். 1950லேருந்து 2024 வரைக்கும் இருக்கிற பிரசிடென்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருந்தார். அதுக்கப்புறம் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன், ஸ்ரீ வரதகிரி வெங்கடகிரி, டாக்டர் ஃபக்ருதீன் அலி அகமத், ஸ்ரீ நீலம் சஞ்சீவ ரெட்டி, ஜியானி ஜாலி சிங், ஸ்ரீ ஆர் வெங்கடரமணன், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, ஸ்ரீ கே.ஆர். நாராயணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஸ்ரீமதி பிரதிபா தேவ்சிங் பட்டேல், ஸ்ரீ பிரணாப் முகர்ஜி, ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த். இப்போ கரண்டில் யார் இருக்காங்க? ஸ்ரீமதி திரௌபதி முர்மு.